என் அன்பு பிள்ளையே, பல சமயங்களில் நீ உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் செய்ய முடியும் என்று கருதி நீ செய்து வருகின்றாய். நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை, முடிவற்றவை. வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு முனைகள் அவசியம். அவை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். தடைகள் வர வேண்டும், அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும், வெல்ல வேண்டும். இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருப்பாய். ஆகையால் தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவானதாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது. பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம். அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அணைத்தலே ஆகும். சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்கப் பெற்றிருந்த ஒருவரால் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று பொருள். செல்வம், கல்வி, உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு, நிதானம், அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்து விடாது. மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தேடி வரும். அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும். அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவார்கள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும். எதிலும் தோற்றுப்போக மாட்டார். எனது குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரத்தில் இடமில்லை குழந்தையே. எதிலும் வெற்றி வாகை சூடுவாய். இந்த சாகியின் சமூகத்தில் வந்த உன்னை வெறுங்கையோடு அனுப்பி வைப்பேனா என்ன? சற்று விழிப்புணர்வுடன் திடமான விசுவாசத்துடன் காத்திரு. கூடிய விரைவில் நான் நல்லதை நடத்தி காண்பிப்பேன். கலங்காதே. பலம் என்பது வேறொன்றுமில்லை. கதறி அழ 1000 காரணங்கள் இருக்கும்போது சிரிப்பை தேர்ந்தெடுப்பது தான் பலம் குழந்தையே. ஒருவர் நம்மை தூக்கி எறியும் போது கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நம் அன்பையோ இல்லை விளக்கத்தையோ புரிந்து கொள்ளாதவர்கள் என்றுமே புரிந்து கொள்ளப் போவதில்லை. மாற்றக்கூடியதை மாற்றுங்கள். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்க முடியாததை நீக்கிவிடுங்கள். நீ யார் மீது அதிக பாசமும் அன்பும் வைத்திருக்கின்றாயோ அவர்களே ஒரு நாள் உன்னை பைத்தியமாக்கி விடுவார்கள். ஒருவருக்கு கடினமான சூழ்நிலை வரும்போது உன்னால் அதை நீக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. உன் மனதில் அவரது பிரச்சனை தீர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய். அதையே நீ செய்த உதவியாக இறைவன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேறு வழியில் உதவி செய்வார். கடவுள் உன்னை சோதிக்கின்றார் என்றால் கவலைப்படாதே. சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள். ஏனென்றால் சோதிக்க தகுதியானவனாக உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று. நாம் நலமோடு வாழ்வதோடு இந்த உலகில் உள்ள அனைவரும் நலமோடு வாழ நினைப்பதே உத்தமமான குணம். சோம்பேறிக்கு எல்லாமே கடினமாக தோன்றும். ஊக்கமுள்ளவனுக்கு எல்லாமே எளிதாக தோன்றும். எண்ணுவதெல்லாம் உயர்வு. எல்லையில்லா சக்தியோடு தான் நாம் உலகுக்கு வந்துள்ளோம். நாம் கடந்த காலங்களை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை விட சிறப்பாக நம்மால் வாழ முடியும் என்று. தேவைப்படும் போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழத் தெரிந்தால் எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தையே. இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம். பொறுமை, பக்தியை ஒருபோதும் கைவிட வேண்டாம். வேண்டுதல் நிறைவேற தாமதமாவதும் கூட நன்மைக்காகவே குழந்தையே. கடவுளை பரிபூர்ணமாக நம்பு. எல்லா பிரச்சனையில் இருந்தும் முற்றிலும் விடுவிப்பார். போலியான உலக கௌரவத்தை விட்டுவிடு. கடவுளின் சன்னதியில் மகிழ்ச்சி பெறு. ஆடம்பர வழிபாடு ஆண்டவனுக்கு பிடிக்காது குழந்தையே. அன்பும் பணிவுமே அவனின் விருப்பம். பசியால் வாடுவோருக்கு வயிறார உணவளிப்பவனே கடவுளின் பிள்ளை. உலகம் என நினைக்கின்றது என கவலைப்படாதே. கொள்கையுணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி உறுதி. உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன். கவலைகளை மறந்து நிம்மதிக்குள். உண்மை, சத்தியம், நீதி, நேர்மை இவைகள் இருக்கும் இடத்தில்
நிச்சயம் இந்த சாகி இருப்பேன். சாந்தமாக இரு குழந்தையே. பாசம் வைக்கும் உறவுகள் ஏராளம். பாசத்திற்கு அடிமையாகாதே. எதற்காக கோபம் கொள்கின்றாய் தங்கமே? கோபம் என்றால் என்னவென்று தெரியுமா? பிறர் செய்த தவறுக்கு உனக்கு நீயே கொடுக்கும் தண்டனைத்தான் அது. உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து. மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே. உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைக்க நான் எந்த ஒரு உருவத்திலும் உன்னை தேடி வருவேன். ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றான். அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதைவிட கொடிய விஷம் ஏதுமில்லை குழந்தையே. என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டும் போதாது குழந்தையே. உன் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி முயற்சி செய்ய வேண்டியது நீயாகத்தான் இருக்க வேண்டும். உன் மனதிடத்தையும் திறமையையும் தன்னம்பிக்கையையும் எந்த அளவு உன் முயற்சிக்கு உதவியாக இருக்கின்றது என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பியவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் தான் இருக்கின்றது. வலித்தாலும் வாழ்ந்துவிடு. அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஓர் நாள் உன் தன்னம்பிக்கைக்காக. காலம் ஒரு கண்ணாடி. நீ எதை காட்டுகின்றாயோ அதையே அது பிரதிபலிக்கும். ஆதலால் நீ அன்பை மட்டும் காட்டு. உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சி கொள். அதுவே உன்னை வாழ்க்கையில் மேலும் உயர்த்தும். பிரச்சனைகளைக் கண்டு காலத்தை குறை சொல்லி காத்திருக்க வேண்டியதில்லை குழந்தையே. துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை மறவாமல் துணிந்து செல். வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி அடைவா. கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம், ரோஷமும் அதிகம். ஆனால் வேஷமும் கிடையவே கிடையாது. இதயத்தை கூட நம்பாதே. அது ஒரு நாள் உன்னிடம் சொல்லாமல் துடிப்பதை நிறுத்திவிடும். ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை. படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை. சேமித்த பணமும் பொருளும் நமக்கு சொந்தமில்லை. செய்த தர்மமும் கருணையும் என்றும் நிலைத்து நிற்கும். ஏமாற்றிவிட்டோம், சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். உங்களுக்கும் அந்த நிலைமை வரும். வாழ்க்கை ஒரு வட்டம் குழந்தையே. வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்திற்கு இப்பொழுது கிடைப்பதில்லை. எந்த சூழ்நிலையில் நீ வீழ்ந்தாலும் பிறர் உன்னை வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள். எந்த ஒரு உறவும் கடைசி வரையில் நிலைக்காது. இதை தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகின்றது. சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். உரிய நேரத்தில் உனக்கு உதவி செய்தவரையும் பசியான நேரத்தில் அன்னமிட்டவரையும் வாழ்நாள் முழுவதும் மறவாதே. இழப்பின் வலி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கைத்தான். எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள். மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை. நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும். தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மீள முடியா சோதனைகளுக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும். முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்துவிட்டேனே என்று சிந்திக்காதே. சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம். வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடலாம். ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஒரு நாள் வலியோடு போகும், மறுநாள் வெறுத்து போகும். சில நாட்களில் பழகி போகும், ஒரு சில நாட்களில் விலகி போகும். உறவுகள் அவ்வளவுதான் குழந்தையே. நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும். பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை. உன் கோபமும் உன் அமைதியும் உன் திமிரல்ல, உனக்குள் இருக்கும் வலி. அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு தெரியாது, புரிய வைக்கவும் முடியாது. அப்படியே விட்டுவிடு. உன்னை உணர்ந்தவர் என்றால் நிச்சயம் உன்னை தேடி வருவர். பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம். அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம். வருந்தாதே. உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினா அது பாவம். உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினா அது பாசம். உன்னை நம்பு. உன் உழைப்பை நம்பு. உன் முயற்சியை நம்பு. உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே. மனம் கஷ்டமாக இருக்கின்றது, அதனால் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கிறது, அதனால் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்லும் உறவுக்குத்தான் அன்பு அதிகம் குழந்தையே. பயம், கவலை, விரக்தி இவற்றை தூக்கி எறி.
உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன். மங்களகரமாக வாழப் போகின்றாய். காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள். என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய இந்த நாளை துவங்கு. அமைதியான மனதுடன், புன்னகையுடன் உன் நாளை துவங்கு. உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரியும் தங்கமே. பொறுமை, நம்பிக்கையோடு இரு. நீ என்னை வணங்குகிறாய். உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். நல்லதே செய், நல்லதே நினை. நிச்சயம் நல்லதே நடக்கும். யாருக்கும் கெட்டது நினைக்காதே. உன் வாழ்க்கையை ஏற்றிவிட நான் இருக்கின்றேன். உங்களுக்கு இன்று விலக்கேற்றவில்லை என்று புலம்பாதே. நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை தங்கமே. உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை. காலத்தின் செயலுக்கு நீ உன்னை பொறுப்பேற்றுக் கொள்ளாதே. நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். இது சத்தியம். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். கலங்காதே. இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டா. இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை காண்பார். யார் வெறுத்தால் என்ன, யார் விலகினால் என்ன, இறுதி வரை என்னுடன் வருவதற்கு என் சாயப்பா இருக்கின்றார் என்று என்னையே நம்பியிருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. உனக்கு இன்று சத்தியம் செய்கின்றேன். நீ இழந்ததை மீட்டுத் தருவேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். திடீரென்று வசந்த காலம் வரப்போகின்றது. நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நீ பிரியப்படுவாய். விரைவில் உன்னை நான் ஷீரடி நோக்கி இழுக்கப் போகின்றேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.